ஷோ ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வரணும். ஆமா ஆமா, வழக்கமா உன்னோட டீம் தான் வரணும்னு அடம்பிடிப்பேன். இந்த தடவை நானே உனக்கு விட்டு கொடுக்குறேன். ஓகே, உன்னோட டீமே ஃபர்ஸ்ட் வர சொல்லு. ஓகே, ஒரே சரி நான் வெளிய போறேன். அதுக்கு கூப்பிடுறேன். ஏய் 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 ஏய், நீ தான சொல்லி கூட்டி வந்தா தான கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் சந்தோஷமா வருவாங்க. என்ன நினைச்சுக்கிற நீ? ஏய் இல்ல, உன்னோட டீம் நான் கூப்பிடுவேன். உன்னோட டீம் நீ கூப்பிடு, என்னோட டீம் நானே கூப்பிட்டுக்கிறேன். அன்பான ஆண்ட்ரூஸ் டீம் வாங்க. ஆக 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 செல்லக்குட்டி, என்னம்மா ஆட்டோல வந்த பின்னாடி மட்டும் எம்ஜிஆர் மாதிரி இருந்தது, பண்றதெல்லாம் நம்பியார் மாதிரி இருக்கு. நான் ஆண்ட்ரூஸ்னே ஜாலியா இருக்க போல. என்னப்பா இது ரீலோடட் இல்லையா? அந்த ஜாலி தான், நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. அந்த ஜாலி நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. ஐயோ, அந்த ஜாலி அப்படின்னு சொல்லும்போது மூமெண்ட் பத்தில அந்த ஜாலி தான் இது. அப்படியா? டீம் பேர் என்ன? எஸ், நான் தான் கூப்பிடும் போதே அழைச்சேன். இருந்தபடி இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். அன்பான ஆண்ட்ரூஸ் டீம். ஏய் அது இல்லப்பா, அத வேற ஞாபகப்படுத்தாதீங்க, அப்புறம் வேற மாதிரி போயிருச்சோம். ஆமா, இது வந்து அண்ணனின் அன்பான ஆண்ட்ரூஸ் டீம். ஓகே, ஆல் தி கேர்ள்ஸ் வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ செல்லக்குட்டி. And yes, please take your seats. ரெடி ஸ்டடி போ ரீலோடர்ல அன்பான ஆண்ட்ரூஸ் டீம் அழகா வந்து உட்கார்ந்துருக்காங்க. எஸ், இப்போ டேக் இட் ரியோ டீம் வர போறாங்க. ஓஹோ, எங்களோட டீம்ல வந்து டாலண்டா இருக்கட்டும், எங்களோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே டேக் இட், இந்தா வெச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எங்க டீம்ல இருந்திருக்கோம். அள்ளி அள்ளி கொடுப்போம். ஓஹோ, சோ டேக் இட் ரியோ டீம், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். Dream on, wake up on critical condition. Hey, eartham, wake up on, hilodala sab shake up on. Face to face dharati potram, top to face sutram. Kaisam thundaram, downam mandaram, sizeam mataram, thinkam mandaram, jumping pumping Throbbingum, thumpingum. 1, 2, 3, 4. Hey, stop it. Excuse me, Mr. Yeah. ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, உங்களுக்கு ஒரு டீம் வந்தது இல்லையா? ஆமா. நான் எவ்வளவு டீசெண்டா அப்படி ஓரமா போய் உட்கார்ந்து. ஆமா. ஓகே, அது வந்து அண்ணனோட டீம், நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படி. ஓகே போலாம் இல்லையா? ஆமா. அந்த மரியாதையே உங்களுக்கு இல்ல. இல்ல விஜய் டிவில எல்லாம் மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே கிடையாது. இல்லப்பா, நான் ஆடல, அவங்களா கூப்பிட்டாங்க. நடுவுல கொஞ்சம் போல கேப் இருந்துச்சு இல்லையா? அந்த கேப்ல ஆடிட்டேன். ஆக்சுவலி இந்த ஆளுக்கு இங்க இடமே இல்ல தெரியுமா? பின்னாடில இருந்து சைடு நடுவுல நான் சொல்லிட்டு அப்படி பின்னாடில இல்ல ஐயோ, ஆக்சுவலா நான் பின்னாடி வந்து நின்னு இது என்ன தெரியுமா சொல்லு, சிங்கருங்க இப்படி போய் ஆண்ட்ரூஸ் வா ஸ்டெப் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் பத்தணும் கூப்பிட்டாரே, அப்ப நீ போனியா? ஏய் இல்ல, இப்ப டான்ஸ் நோ ப்ளீஸ் தயவு செய்து நீங்க வந்து உங்களோட டீமுக்கு போயிருங்க. நான் என் டீமோட நான் என்னோட ஆட்டத்தை ஆடி பண்ணுங்க ஆடுங்க. நானே வேணாம் நான் சொல்றேன். பிளாக் டுட்டுன்னு புட்டு ஹட்ட விட்டு குடுக்க ஏண்டா நீ யாரு சொன்னேண்டா 3 ஒரு ஜோடியாக ஒன்னா இருக்க நினைக்க நீதான் என்ன லாடு முருகனா சும்மா I love you too, நிஜமா I love you too. I love you too, really I love you too. Okay, welcome once again. Welcome to the show and please take your seat. I love you too, நிஜமா I love you too.
செலவுடே எஸ் உன் டீம் வந்துட்டாங்க. தட்ஸ் என்ன டீம் பேர் என்ன? டேக் இட் ரியோ டீம். டேக் இட் ரியோ டீம். நாங்க அன்பான ஆண்ட்ரூஸ் டீம். ஸோ 2 டீம் வந்தாச்சு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் கலர்ஃபுல்லா இருக்கும்போது வழக்கமாவே பசங்க வந்து லைட்டா போனாலே அப்படியே வெயிட்டா பார்ப்பாங்க. யாரு? வழக்கமா யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வந்தாங்கன்னா பாய்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஆனா அந்த பாய்ஸ் எல்லாம் பார்க்க வைக்கிறதுக்கு சில டக்கால்ட்டி மேட்டர் இவங்க பண்ணுவாங்களாம். அப்படியா? அப்படியே லைட்டா பண்ணாத மாதிரியே பண்ணுவாங்க. ஆனா அதனால அவங்க பாத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே போட்டு வாங்குவோமா? ரெடி ஸ்டெடி போல அடுத்தடுத்து வரக்கூடிய கேம்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும் பாத்துக்கங்க. அந்த மாதிரி டஃப்பா இருக்க கேம்ஸ் எல்லாம் சிரிக்க அந்த மாதிரி டஃப்பா இருக்க கேம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் ரவுண்ட். எஸ். இந்த வார்ம் அப் ரவுண்ட்ல வந்து நாங்க வெறும் கொஸ்டின் மட்டும் தான் கேட்க போறோம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பையன் அப்படி போயிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த பையன் லைட்டா பார்க்க என்ன மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆண்ட்ரூ சொன்ன மாதிரி சுமாரா இருந்தாலுமே அந்த பையன் உங்களை திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லணும். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கேள்விப்பா உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். ரெடி? எங்க டீம் தரமா இருப்பாங்க. எனக்கு இந்த கேள்விக்கான பதில ஃபர்ஸ்ட் பவித்ராட்ட கேட்டு தெரிஞ்சு. பவித்ரா சொல்றாங்கல்ல, சொல்லுமா. எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். சரி, உனக்கு பிடிச்சிச்சு. அப்படி இருந்துச்சுன்னா சும்மா இப்படி எட்டி பார்ப்பேன். யாராவது கூட இருந்தாங்க, அங்க பாரு. ஒரு சார், நீ எப்படி பாப்பேன்னு கேட்கல, அவங்கள எப்படி பார்க்க வெப்பன்னு கேட்கணும். அவங்கள எப்படி பார்க்க வைக்கிறது? சும்மா சிரிப்பேன், சத்தமா பேசுவேன். அப்படி பேசினா டக்குன்னு யாராவது பார்ப்பாங்கல்ல. ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா 2-3 வாட்டி அதையே பண்ணுவேன். இப்போ எங்களை நீங்க வந்து திரும்ப சொல்லி பார்க்க வைக்க போறீங்க. ரெடி? ஐயா ஏன் அப்படி அங்க பாரு, அந்த கலர் நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா, சூப்பரா இருக்குல்ல. நேத்து நீ என்ன சாப்பிட்ட? நான் இன்னைக்கு இங்க தாண்டி இருப்பேன். 2 பேரும் இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போலாமா? இந்நேரத்துக்கு நீங்க பாத்துருக்கணும் எவ்வளவு சத்தமா பேசுறேன். எவ்வளவு டைரக்டா கேட்டாங்க. பாத்து கரெக்ட். இல்ல ஆக்சுவலி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிறப்பா இருந்தது. அதுல நாங்க மெய் மறந்து அப்படி நடந்துக்கிட்டோம். எங்க டீமை நான் உற்சாகப்படுத்த வேணாமா? ஓப்பனிங்ல பண்ணிருக்காங்க, அதுக்கே நம்ம ஜோரா கைதட்டு நம்ம டீம்ல. சூப்பர் பவித்ரா, ஃபேண்டாஸ்டிக். இப்போ உங்க டீம்ல இருந்து ஒரு ஆளு. எங்க டீம்ல வந்து சுனி. நானா சொல்லும்? எஸ். இல்ல தெரியாம கேட்டாப்ல, சொல்லு. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். இல்ல, நான் பாட்டு பாடிடுவேன். அப்படியே கிராஸ் பண்ணுவேனா, என்ன மயிலே அப்படி சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணிடுவேன். அதுல பாத்துருவாரு. நல்ல வேளை என்ன மயில வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பாடுனா. இல்ல, அது போன ஷூட்ல அது மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் கவனிச்சு இருக்கேன். ரெடி? ரியோ பார்த்துட்டான், ரியோ உன்னைய கவனிக்கல. கமான் கமான். ஒத்தையில பாடியன பாடையில ஒரு ஜஸ்ட் ஒத்தையில பாடையில. ஏய், நான் அந்த பக்கம் திரும்பி நின்று இருக்கும்போது இந்த பக்கம் யாரோ பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு போனாங்கடா. உனக்கு முத வார்த்தை கேட்டுச்சா? எனக்கு 2வது வார்த்தை கேட்டுச்சு, பாடையிலன்னு கேட்டுச்சு. பாயிண்ட் ஆச்சா இல்லையா? பார்த்தா இல்லையா? அதான் நமக்கு வேணும். அந்த வார்த்தையை சொன்னா பார்க்காம என்ன பண்ணுவாங்க? எனக்கு அந்த மோட்டிவ் கம்ப்ளீட் பண்ணனும். மோட்டிவ் கம்ப்ளீட்டா? ஓ, மோட்டிவ் சிறப்பான மோட்டிவ். அந்த முத வார்த்தை என்ன? ஒத்தையில காடு மோகுதே. கால் போகுதுடா. நீங்க பாடுங்க, ஒரு நிமிஷம் அந்த பாட்டை பாடுங்களேன். நான் பாடினா மட்டும் அப்படி ஒரு இது. அவ்வளவு ஒரு இது இருக்கு. அது உனக்கு புரியாம தெரியாமையே போட்டு விட்டுரு. செல்லம் பாடு, அந்த பாட்டு பாடு. பாடு. இவன் நல்லா பாடுவான். நல்லா பாடுவான். இப்ப நீங்க எல்லாரும் நான் பாடணும்னு விருப்பப்படுறீங்க. ரெடி? ஓகே, இந்த ஷோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா நான் பாடுறேன். நம்ம அடுத்து போயிடுவோம். ஓகே, இந்த வார்ம் அப் ரவுண்ட்ல உங்களுக்கான அடுத்த क्वेश्चन. பொண்ணுங்க எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க? ஐ மீன் பசங்கள்ட்ட. உங்களோட பாய் ஃப்ரெண்ட். இல்ல ஆக்சுவலா முதல் கேள்விக்கு ரித்திகா மனப்பாடம் பண்ணி வச்சிருச்சு. இனிமே வரும்போது அடிச்சு தம்சம் பண்ணனும்னு நினைச்சிருச்சு. நீ கேள்வி மாத்தி. இல்ல ரித்திகா வந்து இப்ப வந்து ஃபுல்லா ஷோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஷோ இஸ் திஸ்? அது கபிஸ்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ. கமான் ரித்தி, சொல்லுங்க. நம்ம மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணாட்டி, கால் பண்ணி பிக் பண்ணாட்டி தான் ஃபர்ஸ்ட் கோவம் வரும். அந்த மாதிரி யார்கிட்ட நீங்க கோவப்பட்டிருக்கீங்க? இல்ல பொதுவாவே. ஓகே. பக்கத்துல மைக் கொடுங்க. சொல்லுங்க, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வந்து பசங்கள்ட்ட கோவப்படுவீங்க? அவங்க சொன்ன மாதிரி கால் எடுக்கலனா, இல்லனா நான் வந்து ரிப்ளை பண்ணலனால அவங்க ரிப்ளை பண்ணாம இருந்தா எனக்கு டென்ஷன் ஆகும். இது நல்லா இருக்கே. நீங்க ரிப்ளை பண்ணலனாலும் அவங்க ரிப்ளை பண்ணுமா? அவங்க ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். அப்ப டெஃபினட்டா பண்ணி ஆகணும் இல்லையா? ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் சொல்ல, மெசேஜ் மட்டும் தான் சொல்றேன். அததான் கைய காட்டுனே இல்ல ஐ லவ் யூ சுனிதா. இல்ல, கான்வர்சேஷன் முடிக்கிற போது நாங்க வந்து குட் நைட் சொல்லிடுவோம். ஆனா அவங்களும் குட் நைட்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நான் சண்டை போடுவோம். முக்கியமா அவன் குட் மார்னிங் சொல்லணும். இல்ல அவங்க என்ன அதுக்குள்ள போறியா? கொஞ்ச நேரம் பேசுறோம், 5 மினிட்ஸ் பேசேன் ப்ளீஸ் அப்படின்னு. இல்லப்பா எனக்கு தூக்கம் வருதுன்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லும், இல்ல எனக்காக பேச, என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு. அப்படி பண்ணலன்னா சண்டை போடுவேன். அப்போ நான்
எப்படா குட் நைட் சொல்லுவேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு ஆயிரும். ஏப்பா இல்ல. அந்த பொண்ணு பேசும்போது க்ளோஸ் அப் வச்சீங்களாப்பா? கண்ணு ரெண்டு வெளியே வந்து விழுந்துரும் போல. இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பேசுனவனுக்கு எப்படி பதட்டமா இருந்திருக்கும். போன்ல தான் நான் பேசினேன். அதுதான். ஓகே ஆலியா கண்ணா, நீ சொல்லிடா கண்ணா. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து நார்மலா நடந்து போறதுக்கும் இல்ல ஒரு 2 பசங்க இருக்காங்க அங்க அப்படின்னா அப்ப நடந்து போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் நார்மல் வாக் போங்க. இந்த வாக்கு பார்த்திருக்கேன் நான். பாத்துருக்கேன். அப்புறம் வந்து இப்படி நிக்கிறது, யாரும் இல்லைன்னா அப்புறம் அங்கங்க சொரிஞ்சிக்கிறது, சொழிஞ்சுக்கிறதா? அப்புறம் வந்து இப்படி இப்படி பண்றது. இப்ப டக்குன்னு ஒரு பையன் வந்துட்டான். அப்படியே எந்த பக்கம்? அப்படியே எந்த பக்கம்? ஸ்ட்ரைட்டா? இங்க இந்த ட்ரெயின் வருமா? இங்க ட்ரெயின்ல வராதுங்க, பஸ் ஸ்டாண்ட் இது. பஸ் வரும்.